அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இன்ஜினியரிங் இல்லை எனி டெக்னாலஜி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸில் எடுத்த மார்க்கை 2ஆல் வகுத்துக்கணும், கெமிஸ்ட்ரியில் எடுத்த மார்க்கை 2ஆல் வகுத்துக்கணும், அது கூட மேத்ஸ் மார்க்கை கூட்டிக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 76 எடுத்திருக்கார் ஃபிசிக்ஸில் அப்படின்னா அது 2ஆல் வகுத்துக்கணும். கெமிஸ்ட்ரியில் 84 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது 2ஆல் வகுத்துக்கணும். மேத்ஸ் மார்க் 91 அப்படின்னா அதை முழுசாக அப்படியே கூட்டிக்கணும். அப்போது இதை நம்ம இந்த கேல்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது 200க்கு 171 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் இன்ஜினியரிங் கட் ஆஃப். நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பேராமெடிக்கல், வெட்டினரி அண்ட் ஃபிஷரி, ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படி கட் ஆஃப் வந்து கேல்குலேஷன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, ஃபிசிக்ஸ் வந்து 2ஆல் வகுத்துக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க்கை வந்து 2ஆல் வகுத்துக்கணும், பயாலஜி மார்க்கை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை அவங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா பாட்னி மார்க்கையும் ஜுவாலஜி மார்க்கையும் 2ஆல் வகுத்துக்கணும். ஸோ இதுதான் பேராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் அண்ட் வெட்டினரி பொறுத்த வரைக்கும், ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுற மெத்தடு. அண்ட் தென் வந்து அக்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ் மார்க் 2ஆல் வகுத்துக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க்கை 2ஆல் வகுத்துக்கணும், மேத்ஸ் மார்க்கையும் 2ஆல் வகுத்துக்கணும், பயாலஜி மார்க்கையும் 2ஆல் வகுத்துக்கணும். ஸோ அப்போ இதுதான் வந்து அக்ரிக்கு உண்டான கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தட். ஸோ எப்படிலாம் வந்து எக்ஸாம்பிளோட இங்கே இருக்குது பாருங்கள். ஃபிசிக்ஸில் வந்து 91, கெமிஸ்ட்ரியில் 84, மேத்ஸில் 89, பயாலஜியில் வந்து 95 அப்படின்னா அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி அந்த டோட்டல் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க. ஸோ பியூர் சயின்ஸ் இருக்காங்க அப்படின்னா அக்ரிக்கு அவங்க வந்து கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்களே கெஸ் பண்ணிடலாம். ஸோ பாட்னி, ஜுவாலஜி இந்த ரெண்டு மார்க்கையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பயாலஜி வந்து நமக்கு 2ஆல் டிவைட் ஆகும்போது, ஸோ அப்போ பாட்னி தனியாக ஜுவாலஜி தனியாக வரும்போது அது மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து லா கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின் 4 சப்ஜெக்ட்ஸு. இப்போ அவங்க இப்போ உதாரணத்துக்கு காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ் தவிர மீதி இருக்கிற 4 மெயின் சப்ஜெக்ட்டு. ஒருவேளை பயோமேக்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ் தவிர மீதி இருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டல் மெயின் 4 சப்ஜெக்ட்ஸு. நீங்கள் என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் வந்து அந்த ப்ரிஃபரன்சஸ் வந்து மாறும். பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் டோட்டல் மெயின் 4 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுற மெத்தட். இப்போ எல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியிடும் போது இந்த கட் ஆஃப் மாதிரி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கா அப்படின்றத கூட நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.